ஹாஸ்பிட்டலில் செக்கப்லாம் முடிஞ்சதும் கோமதியும் மயிலும் ஆட்டோவில் போவாங்க. மயிலே அவங்க வேலை செய்கிற இடம் பக்கத்தில் வந்ததும் அங்கேயே இறங்கிக்குவாங்க. அத்தை நான் இங்கே இறங்கிக்கிறேன், அந்த பக்கம் தோண்டி போட்டிருக்காங்க, அதனால உள்ள ஆட்டோலாம் போகாது, இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கோமதியும் இறங்கி சரிம்மா உடம்ப நல்லா பார்த்துக்கோ, யாரும் இல்லைன்னுலாம் நினைக்காத, நாங்கள் எல்லாருமே இருக்கோம், எல்லா வேலைக்கு நல்லா சாப்பிடு அப்படின்னு கோமதி மயிலுக்கிட்ட பாசமாக பேசுவாங்க. அது இந்த அளவுக்கு பாசமான மாமியாரை நான் நிஜத்தில் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. கடையில பாண்டியனும் சரவணனும் இருப்பாங்க. செந்தில் அவங்க வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்குறதுக்காக அங்க போயிருப்பாரு. இப்ப பாண்டியன் கோமதியை பத்தி கேட்டதும் இன்னைக்கு செக்கப் போனோம், அதனால கூட யாருமே இல்லைன்னு அம்மா கூட போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்வாரு. உனக்கு எப்படிடா தெரியும், உங்ககிட்ட சொல்லிட்டு போனாலா என்ன அப்படின்னு கேட்டதும் இல்லப்பா மீனா தான் எனக்கு சொன்னா அப்படின்னு சொன்னதும் சரவணன் அங்கெல்லாம் எதுக்கு அம்மா போறாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏண்டா உனக்கு தான் புத்தி கெட்டு போய் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, அவ கடமை தானே செய்யறா, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரவணன் மதியம் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு போனதும் கோமதி அங்க இருப்பாங்க. கோமதி கிட்ட எதுக்குமா நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அவளை தான் நான் ஒதுக்கி வச்சுட்டேன்ல, திரும்பவும் அவ கூட ஏமா சேர்றீங்க, அவகிட்ட ஏன் பேசுறீங்க, ஏன் அவ கூட எல்லாம் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கும் போது அந்த பிள்ளைகிட்ட பேசாத அப்படின்னு சொல்றேன், நீ அந்த அஞ்சலி கூடவே எந்நேரமும் பேசிக்கிட்டே இருக்க, நாங்க சொல்றத நீ கேக்குறியா, இல்ல அப்ப ஏன் இஷ்டத்துக்கு என்ன விடு, அப்ப அவளுக்கு டெலிவரி ஆகிற வரையிலும் நீங்க கூடவே தான் இருப்பீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாடா நான் அவ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப கடைக்கு கிளம்பி போகும்போது எதுக்க மீனா வந்துகிட்டு இருப்பாங்க. மீனா கிட்டையும் இதை பத்தி பேசி பார்ப்பாரு. ஒன்னால தானே இப்ப எங்க அம்மாவும் அவ பக்கம் சாஞ்சிட்டாங்க, நீதான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம், நீ தானப்பா மயிலுக்கிட்ட பேசி பேசி அதை வீட்டுல சொல்லி எங்க அம்மாவும் இப்ப அவ பக்கம் மாறிட்டாங்க, யாருமே பேசக்கூடாதுன்னு தானே அப்பா முதல்ல சொல்லியிருந்தாரு, நீ ஏன்பா அவ கூட பேசின, நான் எதுவுமே பண்ணல மாமா, அவங்க மாசமா இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான், அதை தவிர நான் வேற எதுவுமே பண்ணல, உங்களை அவங்க கூட சேர்த்து வாழ வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு நான் எந்த முயற்சியுமே எடுக்கல, எதுவுமே பண்ணல, அந்த வீட்டுல இருக்கும்போது கொஞ்ச நாள் ஒன்னா இருந்துட்டோம் எல்லாரும், எனக்கு சமைச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க, பாசமா இருந்தாங்க, இது நாள் வரைக்கும் அவங்கள கூட பிறந்த அக்காவா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போயிடுவாங்க. யார்கிட்ட பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சரவணன் அடுத்த நாள் அஞ்சலி கிட்ட பேசணும்னு சொல்லி கோயிலுக்கு வர சொல்வாரு. அஞ்சலியும் கோயிலுக்கு வருவாங்க. ஏற்கனவே கையில தாலி எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அன்னைக்குன்னு பார்த்து மயிலு செக்கப் முடிஞ்சதை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மீனாவும் மயில கோயிலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. மீனாவும் மயிலும் அங்கதான் இருப்பாங்க. அஞ்சலி வந்ததும் சரவணன் அஞ்சலி கிட்ட முதல்ல நம்ம சாமியை சுத்தி கும்பிட்டுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா உட்காந்து பேசலாம், நீ வா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடலான்னு கூட்டிட்டு போவாரு. சாமிக்கு ஆரத்தி காட்டும் போது எல்லாருமே கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அஞ்சலியும் அதே மாதிரி தான் சாமி கும்பிடும் போது சரவணன் அஞ்சலி கழுத்துல தாலிய கட்டிடுவாரு. இத மீனாவும் மயிலும் பாத்துக்குவாங்க. மயிலு என்னதான் சேர்ந்து வாழலன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும், அவங்களுக்கு கண்ணுல தண்ணி வரும். மீனாவும் சரவணன் கிட்ட சண்டை போடுவாங்க. என்னமாமா நீங்க என்ன பண்றீங்க, யோசிச்சுதான் பண்றீங்களா, வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அஞ்சலியும் என்ன சரவணா, நான் தான் சொன்னேன்ல எதுவும் வேண்டாம், இனிமே பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்ல, நீ தானே என்ன கோயிலுக்கு வர சொன்ன, ஏன் சரவணா இப்படி ஆயிட்ட, மத்தவங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, உங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, உன்னோட மனைவி கிட்ட இருந்து நீ இன்னும் விவாகரத்து வாங்கல, அதுவாது ஞாபகம் இருக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னொரு தடவை காயப்படுறதுக்கு என்னால முடியவே முடியாதுன்னு, அதை பத்தி யோசிச்சியா, அட்லீஸ்ட் நீ உன்னை பத்தி யோசிச்சியா முதல்ல. இனி வரும் எபிசோட்ஸ்ல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.